Hello everyone, இந்த வீடியோல பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் சார்ஜஸ் அண்ட் ஃபீல்ட்ஸ் லெசன்ல இருக்கிற எக்ஸாம்பிள் கொஸ்டின்ஸ் பார்க்க போறோம். வாங்க கொஸ்டின்ஸை பார்க்கலாம். எக்ஸாம்பிள் நம்பர் 7. An electrons fall through a distance of 1.5 centimeter in a uniform. So இந்த height வந்து 1.5 centimeter. Electric field of magnitude of electric field கொடுத்துட்டேன், E value கொடுத்துட்டேன். Direction of the field is reverse, keeping the magnitude unchanged, and a proton falls through the same distance. கம்ப்யூட் த டைம் இன் ஈச் கேஸ். நம்ம டைம் கேட்குறாங்க சார், ஒன்றுமே இல்லை. ஃபஸ்ட்டு வந்து ஒரு எலக்ட்ரானை வச்சுருக்காங்க. எலக்ட்ரிக் ஃபீல்டு இப்படி போகுது. எலக்ட்ரிக் ஃபீல்டு இப்படி போகுதுன்னா கீழே இங்கே ப்ளஸ்ஸாக இருக்குதுன்னு அர்த்தம், மேலே மைனஸ் இருக்குதுன்னு அர்த்தம். ஓகே, அப்போ எலக்ட்ரான் என்ன ஆகும்? பாசிட்டிவ் நோக்கி வரும். எலக்ட்ரான் இப்படி வரப்போகுது. கரெக்டாக இல்லையா? எனி டிஃபிகல்ட்டி? நோ டிஃபிகல்ட்டி. இப்போ நல்லா பாரு, இந்த இடத்துல டைம் வேணும். டைமோட ஃபார்முலா என்ன? 1 வரும். மூணாவது ஈக்குவேஷன் யூஸ் பண்ணால் S is equal to ut plus half at ஸ்கொயரா. இனிஷியலாக நான் ட்ராப் பண்ணியிருக்கேன், அதாவது பிளேஸ் பண்ணியிருக்கேன். அப்போ u வந்து 0, அப் half at ஸ்கொயர். அப்போ இந்த இடத்துல இந்த டீயோட வேல்யூ என்ன ஆயிரும்? 2s டிவைடட் பை a ரூட்டுக்குள்ள. இந்த s என்ன சார்? டிஸ்டன்ஸ். டிஸ்டன்ஸ் எவ்வளோ ட்ராவல் பண்ண போகிறோம்? இந்த ஹைட் ஆஃப் த பார். இந்த ஏக்கு பதிலாக நான் என்ன சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம்? ma is equal to qe. அப்போ ஏக்கு பதிலாக QE by M. அப்போ ஏக்கு பதிலாக QE by M. இது வரைக்கும் புரிஞ்சா? இந்த இடத்துல நிறைய பேருக்கு தெரியாத ஒரு விஷயம் சொல்கிறேன். ஏன்னா நல்லா பாருங்க, இந்த கொஸ்டின் வந்து நீட்டில் கேட்டிருந்தாங்க. ஓகேவா? நீட்டில் சேம் டைப் ஆஃப் கொஸ்டின் கேட்டாங்க. நம்பர் எனக்கு எக்ஸாக்டாக ஞாபகம் இல்லை, பட் சிமிலர் டைப் ஆஃப் கொஸ்டின் கேட்டாங்க. இந்த சேம் கொஸ்டினை கொடுத்துட்டு ரெண்டுத்துக்கு டைம் பீரியட் என்னவா இருக்கும்? எலக்ட்ரானுக்கு அதிகமாக இருக்குமா, ப்ரோட்டானுக்கு அதிகமாக இருக்குமா, ஹையர் தென் இது 10⁻⁹ டைம்ஸ், இந்த மாதிரி 4 ஆப்ஷன் கொடுத்து வச்சுருந்தாங்க. இந்த கொஸ்டினை சால்வ் பண்ணுறது எப்படி? ஒரு 2 வந்து நீ எலக்ட்ரானுக்கு பார்த்தாலும் சரி, ப்ரோட்டானுக்கு பார்த்தாலும் சரி, 2க்கு சேமாக இருக்கும். ரெண்டு பேரும் ட்ராவல் பண்ண போகிற ஹைட் எவ்வளோ சார்? இவனோட ஹைட் 1.5 தான், இந்த இடத்துலையும் ஹைட் 1.5 தான். சார்ஜ் ஆஃப் எலக்ட்ரான் 1.6 × 10⁻⁹ தான். சார்ஜ் ஆஃப் ப்ரோட்டானும் 1.6 × 10⁻⁹ தான். எலக்ட்ரிக் ஃபீல்டு ரெண்டு பிளேஸ்லையுமே எலக்ட்ரிக் ஃபீல்டு என்ன? மேக்னிடியூட் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டு கான்ஸ்டன்ட். நான் என்ன பண்ணியிருக்கேன்? ரெண்டாவது கேஸில் எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரக்ஷனை ரிவர்ஸ் பண்ணியிருக்கேன், நான் மேக்னிடியூட் அன்சேஞ்ச். அப்போ மேக்னிடியூட் அன்சேஞ்ச் அப்படின்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு, எலக்ட்ரிக் ஃபீல்டோட மேக்னிடியூட் மாறல. அப்போ இது கான்ஸ்டன்ட். அப்போ இது எல்லாமே கான்ஸ்டன்ட்னா டைம் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ரூட் ஆஃப் எம். அப்போ எதோட மாஸ் அதிகமாக இருக்கோ அங்கே தான் என்னவாக இருக்கும்? டைம் பீரியட் அதிகமாக இருக்கும். எலக்ட்ரானோட மாஸை கம்பேர் பண்ணுறப்ப ப்ரோட்டானோட மாஸ் அதிகம். அப்போ டைம் பீரியட் டேக்கன் பை ப்ரோட்டான் அதிகமாக இருக்கணும். இப்போ நம்ம சால்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். டைம் ஆஃப் எலக்ட்ரான் ஹைட் என்ன சார்? 1.5 சென்டிமீட்டர். 1.5 சென்டிமீட்டர் மீட்டரை மாத்திரம் 10⁻⁻². மாஸ் எவ்வளோ சார்? மாஸ் ஆஃப் எலக்ட்ரான் 9.1 × 10⁻⁻31. Charge of electron 1.6 × 10⁻⁻19. Electric field எவ்வளோ? 2 × 10⁻⁴. இவ்வளோதான் உங்களோட ஆன்சர். சரியா? புரோட்டானில் கேட்குறப்ப என்ன பண்ண போகிறோம்? இந்த இடத்துல வந்து நம்ம மாஸ் ஆஃப் புரோட்டான் சப்ஸ்டிட்யூட் பண்ணிடுவோம். ஆக்சுவலாக 2 கேன்சல் பண்ணிக்கலாமா? இப்போ ஜென்ரலாக பாரு, நான் இந்த கொஸ்டினை நீட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எப்படி சால்வ் பண்ணுவேன்? இது 1.5, இது 1.6, ஆல்மோஸ்ட் கேன்சல், விட்டுறணும். இந்த 9க்கு ரூட் எடுத்தேன்னா 3 கிடைக்கும். இந்த 10⁻⁻19 மேலே வந்துருச்சுன்னா +19 ஆயிரும். கரெக்டாக இல்லையா? இது ஆல்ரெடி 33, 33ல் ஒரு 19 போயிருச்சுன்னா என்ன சார் ஆகும்? 33ல் ஒரு 19 போயிருச்சுன்னா 14 கிடைக்கும். அப்போ ஆன்சர் 3 × 10⁻7 கிட்ட இருக்கணும். நம்ம எக்ஸாக்ட் வேல்யூ பார்ப்போம். 1.5 9.1 divided by 1.6. இது ரெண்டு கூட்டினா 33 -33, இது மேலே வந்துச்சா +19, ஸோ 14. இப்போ நம்ம இதுக்கு ரூட் எடுக்க போகிறோம். ரூட் ஆஃப் 8.53. ஆன்சர் என்ன வருது? 2.92. நான் என்ன சொன்னேன்? 3ன்னு சொன்னேன். ஸோ அப்ராக்சிமேட்லி நம்ம சால்வ் பண்ணுறப்போ அப்படி தான் சால்வ் பண்ணுவோம். 10⁻⁻7.
ஸோ இதான் என்னது செகண்ட்ஸ். இவ்வளோ செகண்ட் ஆகும் எது கீழே வர்றதுக்கு, எலக்ட்ரான் கீழே வர்றதுக்கு. ஆனால் ப்ரோட்டானுக்கு நம்ம கரெக்டாக சால்வ் பண்ணால் டைம் இதோட அதிகமாகணும். டைம் டேக்கன் பை ப்ரோட்டான் வேணும்னா 2 into, ஏன்னா ஃபார்முலாவில் 2 இருக்குது. டிஸ்டன்ஸ் வந்து சேம் டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ண போகிறோம். மாஸ் ஆஃப் எலக்ட்ரான் 1.67 into 10 power minus 31 டிவைட் பை 1.6 into 10 power minus 19 into 2 into 10 to the power of 4. 2 கேன்சல் ஆயிரும். ஆக்சுவலாக இந்த 10 power 4 விட்டுட்டோமே, அட பாவீங்களா. 10 power 4 மேலே போயிடுச்சுன்னா 10 power minus 4 ஆயிரும். அப்போ நான் இந்த இடத்துல 18 ஆயிரும், இந்த இடத்துல 9 ஆயிரும். கரெக்டாக இந்த 10 power 4 விட்டுட்டோம். ஓகே, (1.5 into 1.67 divided by 1.6). இப்போ நான் எப்படி பண்ணியிருப்பேன், இந்த 1.67 1.6 கேன்சல் பண்ணியிருப்பேன். அப்போ 1.5. ஸோ நல்லா பாரு, அப்படின்னு 1.5. நீட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் சால்வ் பண்ணிங்கன்னா அப்படி தான் கொஸ்டின்ஸை சால்வ் பண்ணணும், நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, இப்போ நல்லா பாரு, மேலே -2 -31 இருக்குது, கீழே இது போச்சுன்னா -19, இது போயிடுச்சுன்னா -4. ஸோ -18, 10 power -18. Root of 1.56, 1.24 into 10 to the power of -9. நான் ஏதோ நான் ஏதோ பெருசாக தப்பு பண்ணியிருக்கேன்னு யோசிக்கிறேன். இந்த இடத்துல வேல்யூ 10 power 27 போடணும். கரெக்டா? ஏன்னா நம்மளுக்கு ப்ரோட்டானுக்கு வேல்யூ என்ன வரணும், அதிகமாக வரணும். ஸோ அதான், சப்போஸ் உங்களுக்கு இந்த மாதிரி ஃபிசிக்ஸ் தெரிஞ்சிருக்கு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், மிஸ்டேக் பண்ணாலும் அப்பே கரெக்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா லாஜிக் என்ன சொல்லுது ஃபிசிக்ஸில், ப்ரோட்டான் வந்து அதிகமான டைம் எடுக்கணும் எலக்ட்ரானை விட. அப்போ எனக்கு 10 power 9 வருது, அதே மாதிரி வேல்யூ பார்த்தா சின்னதாக வருது, விச் இஸ் நாட் பாசிபிள். -2 -27 +19 -4. ஸோ 10 power -14 தான். போன தடவை என்ன பண்ணிட்டேன், இந்த 10 power -4 மேலே கொண்டு போகல, இந்த தடவை என்ன பண்ணிட்டேன் -31 போட்டேன். அப்போ நல்லா பாரு, இதில் எது சார் பெரிய வேல்யூ, இதை விட இது பெரிய வேல்யூ. ஸோ டைம் டேக்கன் பை ப்ரோட்டான் வந்து அதிகம். ஸோ இதான் ரெண்டுலேயுமே கேட்டாங்க. ஸோ நீங்கள் வந்து சால்வே பண்ண வேணாம். நீட்டில் என்ன கேட்டான், ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி டைம் பீரியட் எதுக்குன்னு கேட்டான். டைம் பீரியட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் ரூட் ஆஃப் மாஸ், கரெக்டாக இல்லையா? அப்போ டைம் பீரியட் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் ரூட் ஆஃப் மாஸ் அப்படின்னு சொன்னால் டைம் பீரியட் டேக்கன் பை ப்ரோட்டான் அதிகமாக இருக்கணும். ஏன்னா மாஸ் ஆஃப் ப்ரோட்டான் வந்து அதிகம். ஸோ நல்லா பாருங்க, டேரெக்டாக அந்த கொஸ்டின் சால்வ் ஆயிடுச்சு. டைம் டேக்கன் பை த ப்ரோட்டான் வில் பி கிரேட்டர் தென் டைம் டேக்கன் பை த எலக்ட்ரான். அதான் உங்களோட ஆன்சராக இருந்துச்சு அந்த இடத்துல. கான்ட்ராக்ட் த சிச்சுவேஷன் வித் த ஃப்ரீ ஃபால் அண்டர் கிராவிட்டி. ஸோ இதை வந்து எதோட கம்பேர் பண்ண சொல்கிறாங்கன்னா, ஃப்ரீ ஃபாலோட கம்பேர் பண்ண சொல்கிறாங்க. ஏன்னா ஃப்ரீ ஃபாலை பொறுத்த வரைக்கும் டைம் டேக்கன் இஸ் ஈக்குவல் டு 2h டிவைடட் பை g. இப்போ டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா, இந்த இடத்துல பாரு, இப்போ எலக்ட்ரானுக்கும் ப்ரோட்டானுக்குமே 2 சேம், ஹைட் சேம், கிராவிட்டியும் சேம். அப்போ டைம் பீரியட் இந்த இடத்துல இண்டிபெண்ட் ஆஃப் மாஸ். இண்டிபெண்ட் ஆஃப் மாஸ்னா சப்போஸ் கிராவிட்டியில் மட்டுமே நம்ம பார்த்தா எலக்ட்ரானாலும் சரி ப்ரோட்டானாலும் சரி ஒரே டைமில் இருக்கும். ஆனால் எலக்ட்ரிக் ஃபீல்டில் நம்ம பார்த்தா என்ன ஆகுது, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அப்போ அகைன் ஒரு கேள்வி வரலாம், நம்ம ஏன் கிராவிட்டி இந்த இடத்த கன்சிடர் பண்ணுறதே இல்லை? ஏன் கன்சிடர் பண்ணல? ஆக்சலரேஷன் டியூ டு எலக்ட்ரிக் ஃபீல்டோட ஃபார்முலா QE டிவைடட் பை m. கரெக்டா? இப்போ இந்த இடத்துல சார்ஜ் ஆஃப் எலக்ட்ரான், எலக்ட்ரிக் ஃபீல்ட் அண்ட் மாஸ். சார்ஜ் ஆஃப் எலக்ட்ரான் என்ன? ஸோ ப்ரோட்டான் யூஸ் பண்ணிக்கலாம். 1.6 into 10 power -19. நான் எலக்ட்ரான் யூஸ் பண்ணால் இந்த வேல்யூ இன்னும் அதிகமாக இருக்கும், பட் நான் பரவாயில்ல. இந்த கேஸில் நம்மளுக்கு என்ன வந்துச்சு, 2 into 10 power 4, 1.6 into 10 power -27. நான் ஏன் வந்து எலக்ட்ரான் யூஸ் பண்ணல, எலக்ட்ரான் யூஸ் பண்ணாங்க 9ஆல் டிவைட் பண்ணது கொஞ்சம் கஷ்டம், அதனால் ப்ரோட்டான் யூஸ் பண்ணி காமிச்சிருக்கேன். சரியா? நீ எலக்ட்ரானுக்கும் கண்டுபிடிக்கலாம். அப்போது இந்த இடத்துல நல்லா பாரு, இந்த 1.6 அந்த 1.6 கேன்சல் வச்சு இது மேலே கொண்டு வந்து 31, 31லேருந்து 13 போயிடுச்சுன்னா 10 power 12 கிட்ட வருது. இதே நான் வந்து எலக்ட்ரான் யூஸ் பண்ணியிருந்தேன், இந்த வேல்யூ 10 power 16 கிட்ட போகும். அப்போது கிராவிட்டியோட வேல்யூ ஜஸ்ட் 10.
வேறஸ் ஆக்சலரேஷன் வந்து இந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட்னால எவ்வளோ கிடைக்குது, எனக்கு 10^12 கிட்ட கிடைக்குது. அதனால தான் நம்ம என்ன பண்ணோம்னா கிராவிட்டியை நெக்லெக்ட் பண்ணி விட்டு இது மட்டும் போகிறோம். இதோட வேல்யூ பாரு 10^12. இது வந்து பில்லியன் ட்ரில்லியன் கரெக்டாக இல்லை, 10^12னா ட்ரில்லியன். நான் வந்து 1000 பில்லியன் சொல்ல வந்து, பட் அதுக்கு வந்து ட்ரில்லியன்னே சொல்லலாம்ல. ஸோ 10^12. ஸோ இது வந்து வெறும் 10, இது வந்து 10^12. இது வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால நம்ம மாஸ் ஆஃப் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸை மட்டும் கன்சிடர் பண்ணோம், கிராவிட்டியை நம்ம கன்சிடர் பண்ணுறது இல்லை. சப்போஸ் கிராவிட்டி மட்டும்தான் இருக்குது அப்படின்னா இதுதான் ஃபார்முலா. இந்த ஃபார்முலா பொறுத்தவரைக்கும் எலக்ட்ரானும் சேர்ந்தால் ஒரே டைமில் தான் விழுகும், ப்ரோட்டானும் விழுகும். வெயிட் கம்மியாக இருக்கும், ஒரு பேப்பரும் எடுத்துக்கிற டைமு, ஃபெதர் எடுத்துக்கிற டைம், நோட் புக் ஏன் அவியஞ்சலில் கீழே விழுந்தாலும் சேம் டைம் தான் ஆகும் எல்லாருக்கும், இஃப் தே ஆர் ஃபாலிங் ஃப்ரம் த சேம் ஹைட். ஸோ இதான் இந்த கொஷினுக்கான சொல்யூஷன். தேங்க்யூ.